மாதிரி இருக்கு. வாயில போட்டு அப்படியே கரைஞ்சிரும் போல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மண்டபம் மீனவன். இன்னைக்கு நம்ம போட்டில் மதிய சமையல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தரமான சமையல் சமைக்க போகிறோம். அது என்ன சமையல்னு காட்டுறோம் வாங்க. இன்னைக்கு நம்ம போட்டில் இந்த 2 சீலாவை கிரேவி மாதிரி வச்சு பாருங்க. இந்த 2 சீலாவை கிரேவி வச்சு நெய் சோறு ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டாப்புல. நம்மளால் வீடியோ எடுக்க முடியலை, வேலையாக போச்சு. அதனால் நம்ம இப்போ இந்த வஞ்சிர மீனை வந்து எப்படி கிரேவி வைக்கிறாப்புலன்னு பார்ப்போம் வாங்க. இன்றைக்கி வந்து 10வது நாள், அதாவது நாங்கள் கரைக்கு போகிற நாள், கொஞ்சம் ஸ்பெஷலாக சமைப்போம். அதனால தான் நெய் சோறு வச்சு வஞ்சிர மீன் கிரேவி வைக்க போகிறோம். மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் வஞ்சிர மீன் கிரேவி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நம்ம இப்போ அஞ்சல் மீனை வெட்ட போகிறோம். ஏன்னா வஞ்சிர மீனை அஞ்சல் மீன் சொல்கிறான்னு நினைக்காதீங்க. இங்கே மங்களூரில் அந்த சீலா மீனுக்கு பேர் அஞ்சல். நிறைய ஊரில் வஞ்சிர மீன் சொல்லுவீங்க. எங்கள் ஊர் மண்டபம், இந்த பாமன் ராமேஸ்வரம் சைடெலாம் என்ன சொல்லுவோம்னா இந்த மீனை சீலான்னு சொல்லுவோம். வஞ்சிர மீன் கிரேவி வைக்க போகிறோம். அதனால் கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிறோம். கிரேவி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டால் நல்லாயிருக்கும். பாருங்க, அப்படியே அலுவா துண்டு மாதிரி இருக்கு. வாயில போட்டு அப்படியே கரைஞ்சிரும் போல. மீன் நல்லா கொளுத்துருக்கு, அதனால இப்படி இருக்கு. மீனை வெட்டியாச்சு, சாரி வஞ்சிர மீனை வெட்டியாச்சு. ஃபஸ்ட்டு கடல் தண்ணியில் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் நல்ல தண்ணியில் கழுவிக்கிறோம்.
ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் வட்டமாக உட்காந்து சாப்பிடுவோம் கடல் மேலே. அதுதான் குக்கர் பார்த்துக்கிறங்க, நம்ம போட்டு செப்பு. நானே சொல்கிறேன் சோறு மாப்பிள எப்படி இருக்கு? बहुत अच्छे है बिरयानी। ये समुद्र में खाने के लिए बहुत टेस्ट लग रहा है और हमारा बेस्ट कुकर है, उसको लाइक करो, फॉलो करो। மாப்பிள எப்படி இருக்குது? சூப்பராக இருக்கு பிரியாணி, அஞ்சல் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கு ரொம்ப. மாப்பிள பார்த்துக்கிறங்க, பீகார்காரன் ஹிந்திக்காரன் எப்படி தமிழ் பேசுகிறான்னு பாருங்க. பீகார்